கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாளுக்கு முன் இவர் வருகிறார். That is not the day during the time of the Lord Jesus. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலத்தில் இருந்த நாள் அல்ல. Let me prove to you. இதை உங்களுக்கு நான் நிரூபிக்கட்டும். Now turn your Bibles with me to the book of Isaiah chapter 61. இப்பொழுது ஏசாயா 61ஆம் அதிகாரத்திற்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And you also need to turn your Bibles to Luke chapter 4. லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கும் உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். We are going to compare two scriptures. இரண்டு வேத பகுதிகளை ஒப்பிட போகிறோம். So from this we can come to a conclusion that during the days of the ministry of the Lord Jesus Christ, it was not the day of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூ உலகில் ஊழியம் செய்யும்படி வெளிப்பட்ட நாள் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் இல்லை என்பதை இந்த இரண்டு வேத பகுதிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தெளிவாய் முடிவுக்கு வந்துவிட முடியும். In Isaiah chapter 61, ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே we will read that the Spirit of the Lord God is upon me, because the Lord hath anointed me to preach the good tidings unto the meek. He has sent me to bind up the brokenhearted, to proclaim liberty to the captives, and the opening of the prison to those who are bound. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். To proclaim the acceptable year of the Lord and the day of vengeance of our God, to comfort all that mourn. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். To appoint unto those who mourn in Zion, to give unto them beauty for ashes, the oil of joy for the mourning, the garment of praise for the spirit of heaviness, that they might be called the trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். Now this is the prophecy about the Messiah. இது மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமாகும். Okay, put your left hand in Isaiah. இப்பொழுது ஏசாயாவில் உங்கள் இடதுகரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். Now turn to Luke chapter 4. இப்பொழுது லூக்கா 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Don't take your hand away from Isaiah, ஏசாயாவில் இருக்கிற உங்க கையை எடுத்துறாருங்க. because we are going to flip them back and forth and do a comparison. இரண்டு வேத பகுதியையும் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்து ஒப்புமை படிக்க போகிறோம். After the baptism of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பின்பு, and he was filled in the Holy Spirit, அவர் பரிசுத்த ஆவியினால் and நிரப்பப்பட்டார். then he went to the wilderness to fast for 40 days. 40 நாட்கள் உபவாசிக்கும்படி வனாந்தரம் சென்றார். After he came out of his baptism, அவர் தம்முடைய ஞானஸ்நானம் எடுத்து திரும்பின பின்பு, or rather after he came out of the wilderness after fasting for 40 days, அல்லது 40 நாட்கள் வனாந்தரத்தில் உபவாசத்தை நிறைவேற்றின பின்பு அவர் திரும்பி வந்த பிறகு, Luke chapter 4 verse 16 tells us, லூக்கா 4:16 வசனம் நமக்கு சொல்லுகிறது, he went to his hometown Nazareth, அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறார். and on the Sabbath day he went to the synagogue as was his custom. தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். So all his days as a child he was brought up to go to the temple on every worship days. குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு ஆராதனை நாளன்றும் தேவாலயத்துக்கு போகும் பழக்கத்தை அவர் வளர்த்திருந்தார். So while there, the priest took out a scroll of the Old Testament to read. அங்கே அவர் போன பொழுது அங்கிருந்த ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு புஸ்தக சுருளை எடுத்து படிக்கும்படி எடுக்கிறார். He took the scroll of Isaiah. ஏசாயா புஸ்தகத்தை எடுக்கிறார். See, out of 39 books of the Bible, பழைய ஏற்பாட்டின் 39 வேத புஸ்தகங்களில் இருந்து why must he take the book of Isaiah? ஏன் ஏசாயா புஸ்தகத்தை தான் அவர் எடுக்க வேண்டும்?
he was guided by the Holy Spirit அவர் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார் to take that scroll of Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுக்கும்படி. Because the Lord Jesus now needs to make a proclamation. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு பிரகடனம் செய்ய வேண்டும்? He needs to make an announcement அவர் ஒரு அறைகூவல் அறிவிக்க வேண்டும். that something has happened. ஏதோ நடந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். Something has started. ஒன்று துவங்கி விட்டது. So when the scroll of Isaiah was given to him, ஆகவே ஏசாயா புஸ்தக சுருள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட போது he opened the scroll to the passage of Isaiah chapter 61. அவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் வேத பகுதிக்கு அந்த புஸ்தகத்தை விரித்தார். And he began to read. அவர் அதை படிக்க ஆரம்பித்தார். Look at verse 18 and 19. 18 19 வசனங்களை பாருங்கள். The Spirit of the Lord is upon me, because he hath anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to preach deliverance to the captives, and recovering of sight to the blind, to set at liberty them that are bruised. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். And verse 18 is exactly as Isaiah 61 verse 1. 18ஆம் வசனம் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை போல் அப்படியே அமைந்திருக்கிறது. Now I want you to pay attention at verse 19. இப்பொழுது 19ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி அழைக்கிறேன். And to preach the acceptable year of the Lord. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். And verse 20 says, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, and he closed the book and he gave it again to the minister and sat down. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். Now if you look at verse 19 19வது வசனத்தை பார்ப்பீர்களானால் and compare it with Isaiah 61 verse 2, ஏசாயா 61 2ஆம் வசனத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்தால், now you tell me, is it the same? இப்போ ரெண்டு ஒண்ணுதானா? நீங்களே சொல்லுங்களேன். Yes or no? சரிதானா இல்லையா? Yes, amen. ஆமெனா? You know, when I was in Vietnam last year, கடந்த வருஷம் நான் வியட்நாமில் இருந்தபோது I taught all the young people one word, அங்கிருந்த வாலிபர்களுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையை நான் சொல்லி கொடுத்தேன். because they all very silent like the Indians. ஏன்னா இந்தியர்களை போல அவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க. So when I asked them yes, அவங்கள பார்த்து ஆமாவான்னு கேட்கும்போது, they all stare at me like how you all are staring at me. இப்போ நீங்க எல்லாம் என்ன முறைச்சு பார்க்குற மாதிரி தான் அவங்களும் இன்னைக்கு முறைச்சு When பார்த்தாங்க. I asked them, is it no? அது இல்லையான்னு கேட்டேன். Even then they will stare. அதுக்கு கூட முறைச்சு தான் பார்த்தாங்க. So just like how when we look at an Indian, you do not know whether they are saying yes or no. எப்படி இந்தியர்களை பார்க்கும் பொழுது இது ஆமா சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களான்னு தெரியாம தவிக்கிறது போலவே The people of Vietnam were also just like that. வியட்நாம் மக்களும் இப்படியே தான் இருந்தார்கள். So I told them, ஆகவே அவர்களிடம் சொன்னேன், oh, you Vietnam people are like the Indian people. வியட்நாம் மக்களாகிய நீங்கள் இந்தியர்களை போலவே இருக்கிறீர்கள். I said, when I will go back to India, I will tell the Indian people about you all. நான் இந்தியாவுக்கு திரும்பி போகும் பொழுது இந்தியர்களிடம் உங்கள் எல்லாரையும் பத்தி நிச்சயம் சொல்லுவேன் என்று சொன்னேன். All this while I forgot. இதுவரைக்கும் நான் அதை மறந்திருந்தேன். Only now I am remembering it. இப்பதான் அது எனக்கு ஞாபகத்துக்கே வருது. Okay, so since they were all staring at me, அவங்களும் எல்லாரும் என்ன முறைச்சு பார்த்ததுனால so I told them, அவங்க கிட்ட சொன்னேன், I teach you two words. ரெண்டு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். If it is going to be yes, அது ஆமான்னு இருக்குமானால் you say yes, amen. எஸ் ஆமென் என்று சொல்ல If வேண்டும். it is no, இல்லை என்றால் should be what? அது எப்படி இருக்கணும்? Should be what? அது எப்படி இருக்கணும்? No, amen. இல்லை ஆமென். All right? சரிதானா? If it is okay, you must say okay, amen. All right. Amen? Okay. So if it is amen, must be amen, amen. All right. எல்லாம் சரிதான். Now look at verse 2. இரண்டாம் வசனத்தை இப்ப பாருங்க. To proclaim the acceptable year of the Lord. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். And look at verse 19. 19வது வசனத்தை பாருங்க. To preach the acceptable year of the Lord. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். Is it the same? ரெண்டு ஒண்ணுதானா? Same? சேம் ஒண்ணுதானா? Okay. சரி. Now look at verse 2. இப்ப ரெண்டாம் வசனத்தை பாருங்க. And அதோடு கூட it doesn't end there. அதோடு அது முடிந்து விடவில்லை. It says and இங்கே தொடர் வாக்கிய குறியீடு the இருக்கிறது. day of vengeance of our God. நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள். But look at verse 19. ஆனா 19வது வசனத்தை பாருங்க. That sentence is not there. அந்த வாக்கியம் இங்கே இல்லை. Why didn't the Lord Jesus
stop before completing the sentence. அந்த வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்னே இயேசு ஆண்டவர் ஏன் நிறுத்தி விட்டார்? Because when the Lord Jesus came the first time, அவர் கிருபையை கொண்டு வந்தார். because he brought forgiveness of sins. ஏன் அவர் பாவங்களுக்கான மன்னிப்பை கொண்டு வந்தார்? It was not the judgment of the Lord time yet. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு கொடுப்பதற்கான வேலை இன்னும் அப்பொழுது He வெளிப்பட்டிருக்கவில்லை. did not come to preach that. அவர் அதை பிரசங்கிக்கும்படி வரவில்லை. In these last days. இந்த கடைசி நாட்களிலே Amen. ஆமென். It is in these last days, this scripture of Malachi chapter 4 verse 5 is going to be fulfilled. மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனமாகிய இந்த வேத வாக்கியம் இந்த கடைசி காலத்தில் தான் நிறைவேறும். Now look at something very important here. இதிலே மிக முக்கியமான ஒன்றை பாருங்கள். It says, I will send you Elijah. நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். Now the prophet Elijah's name is mentioned here. இங்கே தீர்க்கதரிசி எலியாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Now by that we must know about the life of the prophet Elijah. இதன் மூலம் எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை முறையை நாம் அறிந்து கொள்ள Now வேண்டும். in Malachi chapter 4 மல்கியா 4ஆம் அதிகாரத்திலே verses 4, 5 and 6, 4, 5, 6 வசனங்கள், two ancient prophets' names were mentioned. அங்கே 2 பழங்கால தீர்க்கதரிசியின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. The prophet Moses and the prophet Elijah. மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியும் Two names were mentioned. 2 பெயர்கள் And சொல்லப்பட்டிருக்கின்றன. it is these same two prophets that appeared on the Mount of Transfiguration before the Lord Jesus. இந்த 2 தீர்க்கதரிசிகள் தான் மறுரூப மலையின் மேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தோன்றினார்கள். Of all the so many prophets in Israel, இஸ்ரவேலிலே எழும்பின எத்தனையோ பல தீர்க்கதரிசிகளுக்குள்ளே Isaiah was one of the great prophets. ஏசாயா ஒரு தலைசிறந்த தீர்க்கதரிசி. Jeremiah was another great prophet. எரேமியா மற்றுமோர் பெரிய தீர்க்கதரிசி. Ezekiel another great prophet. எசேக்கியேலா அவர் அடுத்ததொரு பெரிய தீர்க்கதரிசி. Daniel another great prophet. தானியேல் அடுத்ததொரு பெரும் தீர்க்கதரிசி. All the visions that he saw were end times. அவர் கண்ட தரிசனங்கள் அனைத்தும் கடைசி காலத்தை குறித்தவைகள். And Zechariah was another great prophet. சகரியாவோ மற்றுமோர் பெரிய தீர்க்கதரிசி He saw ஆவார். many visions about the end times. கடைசி காலங்களை குறித்து அநேக பல தரிசனங்களை அடைந்தவர் இவர்தான். But all these prophets did not appear before the Lord Jesus. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளில் யாரும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக தரிசனமாகவில்லை. But only Moses and Elijah. ஆனால் மோசேயும் எலியாவும் மாத்திரம் தோன்றினார்கள். Why? ஏன்? There must be a reason. அதற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் வேண்டும். Right? சரிதானா? There must be a reason why of all the prophets only these two were chosen to appear before the Lord. இத்தனை பெரிய அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கையிலே இந்த 2 தீர்க்கதரிசிகள் மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் வேண்டும். Okay, now turn your Bible to the book of Zechariah. இப்பொழுது சகரியா புத்தகத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 4. 4ஆம் அதிகாரம். And the prophet Zechariah sees a vision of a lampstand. இங்கே சகரியா தீர்க்கதரிசி ஒரு விளக்கு தண்டை குறித்த தரிசனம் பார்க்கிறார். And he also sees 2 olive trees. 2 ஒலிவ மரங்களையும் தரிசனத்தில் பார்க்கிறார். From verse 3 up to verse 14. Chapter 4. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை பார்ப்போமானால், In verse 3 he sees 2 olive trees. 3ஆம் வசனத்தில் 2 ஒலிவ மரங்களை பார்க்கிறார். And then verse 10 says, verse 11 says he sees 2 lampstands by the side of the 2 olive trees. 11ஆம் வசனத்திலே 2 ஒலிவ மரங்களுக்கு அருகிலே 2 குத்து விளக்குகளையும் அவர் பார்க்கிறார். So 2 olive trees, 2 lampstands. 2 ஒலிவ மரங்கள், 2 குத்து விளக்குகள். They are not the same. இரண்டும் ஒன்றல்ல. It's 2 pairs. அது 2 ஜோடிகள். One pair is 2 olive trees, another pair is the 2 lampstands. ஒரு ஜோடி 2 ஒலிவ மரங்கள், மற்ற ஜோடி 2 குத்து விளக்கு தண்டுகள். But they are related to each other. ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவைகள். Because the Bible says, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, oil from the olive trees were flowing by a pipes into the lampstand. ஒலிவ மரங்களில் இருந்து எண்ணெய் பொற்குழாய்களின் வழியாய் 2 விளக்கு தண்டுகளுக்குள்ளும் பாய்ந்து கொண்டிருந்ததாம். If you look at verse 12, it tells us like that. 12ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அப்படிதான் நமக்கு சொல்லும். So this tells us ஆகவே இது நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், 2
olive trees and 2 lampstands, those separate, இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு குத்து விளக்குகளும் வெவ்வேறாக இருந்தாலும் they have a relationship. இவைகள் இரண்டுக்கும் ஒரு உறவு உண்டு. They have a connection. அவைகளுக்குள் ஒரு தொடர்பு இருக்கிறது. This connection is like what is going to happen in these last days. அந்த தொடர்பை போன்ற ஒன்றுதான் இந்த கடைசி நாட்களிலே நடக்க போகிறது. Okay, put a hand in Zechariah. இப்பொழுது சகரியாவில் ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். Now turn your Bibles to Hebrews. இப்பொழுது எபிரேயருக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். After that we'll come back to Zechariah. அதை முடித்துவிட்டு சகரியாவுக்கு திரும்பி Hebrews chapter 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். I want you to pay attention to that scripture. இப்பொழுது இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி அழைக்கிறேன். Because all this concerns us for these last days. ஏனென்றால் இவை அனைத்தும் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நம்மை குறித்தவைகள். If we don't understand these scriptures that concerns us for these last days, இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நம்மை குறித்துள்ள இந்த வேத வசனங்களை நாம் சரிவர புரிந்து கொள்ளாவிட்டால் we may not be able to flow completely in the last days plan of God. கடைசி கால தேவனுடைய திட்டத்தில் முழுவதுமாய் நம்மால் இணைந்து செயலாற்ற முடியாமல் போய்விடும். Look at chapter 12 verse 1. 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். Wherefore seeing we also are compassed about with so great a cloud of witnesses. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. So when I read this scripture a few years ago, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வேத பகுதியை நான் வாசித்த போது so I came to this phrase cloud of witnesses. மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் என்ற பதத்திற்கு வந்தபோது So there was a question in my heart. எனக்குள் ஒரு கேள்வி இதயத்தில் எழுந்தது. Who is this group of cloud of witnesses? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்ற இந்த கூட்டம் யார்? Because the Bible says they are looking at us. ஏனென்றால் இவர்கள் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. We are surrounded by them. நாம் இந்த சாட்சிகளால் சூழப்பட்டிருக்கிறோம். The word cloud in this scripture means glory. மேகம் என்ற இந்த வேத வசனத்தின் வார்த்தை மகிமையை So குறிக்கும். there is some witnesses in glory looking at us. ஆகவே மகிமைக்குள் இருக்கும் சில சாட்சிகள் நம்மையே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். See, the scripture says very clearly. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. Look at chapter 12 verse 1. 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்க. You should lay aside every weight and sin which so easily pulls you down. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, so that you can run with patience the race that is set before you. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படியாக. Not only that, அது மாத்திரமல்ல, another reason why you should put away all these sins. இந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் உங்களை விட்டு ஒழித்து கட்ட வேண்டியதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. Because you are surrounded with a great cloud of witnesses. மகா மேகம் போன்ற திரளான சாட்சிகளால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிறபடியாலும். If you look around us now, இப்பொழுது நம்மை சுற்றிலும் நாம் பார்ப்போமானால் you'll only see yourselves. உங்களை மட்டும் தான் பாப்பீங்க. You don't see the cloud of witnesses. மேகம் போன்ற சாட்சி உங்க கண்ணுக்கு தெரியாது. But we are surrounded. ஆனால் நாம் அவர்களால் சூழப்பட்டிருக்கிறோம். But who are they? ஆகிலும் அவர்கள் யார்? So that was my question. அதுதான் என் கேள்வி. Who are they, Lord? அவர்கள் யார் ஆண்டவரே? So then the Holy Spirit answered me. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பதில் கொடுத்தார். What is the scripture before that? அதற்கு முன்பு இருக்கிற வேத வாக்கியம் என்ன? Or what is the chapter before chapter 12? 12ஆம் அதிகாரத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய அதிகாரம் எது? So I looked at chapter 11. ஆகவே 11ஆம் அதிகாரத்தை நான் பார்த்தேன். I'm sure you all know math. உங்க எல்லாருக்கும் கணக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. Before 12 is 12க்கு முன்னால் என்ன வரும்? 11. Everybody knows that, no? 11 தான் வரும், எல்லாருக்குமே தெரியும். So chapter 11. ஆகவே 11ஆம் அதிகாரம். What does chapter 11 talk about? 11ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? It talks about many heroes of the faith. அநேக விசுவாச வீரர்களை பட்டியலிடுகிறது. In fact, theologians call this the hall of fame of faith of heroes. இறையியல் வல்லுனர்கள் இந்த ஒரு அதிகாரத்தை புகழ்பெற்ற விசுவாச வீரர்களுடைய அலங்காரமான இடம் என்று அழைக்கிறார்கள். Verse 4 talks about Abel. 4ஆம் வசனம் ஆபேலை குறித்து சொல்லுகிறது. 5 talks about Enoch. 5 ஏனோக்கை குறித்து சொல்லுகிறது. 7 about Noah. 7 நோவாவை குறித்தும். 8 about Abraham. 8 ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. 11 Sarah. 11 சாராள் வருகிறாள்.
And then in verse 20 talks about Isaac, 20ஆம் வசனம் ஈசாக்கை குறித்து சொல்லுகிறது. 21 Jacob, 21 யாக்கோபு, 22 Joseph, 22 யோசேப்பு, 23 Moses, 23 மோசே, and 30 Joshua, 30 யோசுவா, 31 Rahab. 31 ராகாப். Now look at 32. இப்ப 32 பாருங்க. Gideon, Barak, Samson, Jephthah, David, Samuel, கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், and also the prophets. தீர்க்கதரிசிகளையும் குறித்து. So it talks about so many people. ஆகவே அநேகரை குறித்து இந்த அதிகாரம் சொல்லுகிறது. So who are these people? இவர்கள் எல்லாரும் யார்? Saints in glory. மகிமைக்குள் இருக்கும் So பரிசுத்தவான்கள். this chapter 12 talks about these saints. ஆகவே 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் இந்த பரிசுத்தவான்களை குறித்து So சொல்லுகிறது. the Holy Spirit explained to me, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு விளக்கினார். these are the cloud of witnesses. இவர்கள்தான் அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள். All of these are saints. இவர்கள் அனைவரும் பரிசுத்தவான்கள். Agreed? சரிதானா? ஒத்துக்கிறீங்களா? Everybody agreed? எல்லாரும் And they ஒப்புக்கொள்கிறீர்களா? all are in heaven now. இவர்கள் எல்லாரும் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறவர்கள். Because the Lord Jesus arose from the dead. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபடியினாலே After him going into heaven, they all were received into heaven. அவர் பரலோகம் சென்ற பின்பு இவர்கள் அனைவரும் பரலோகத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். So these are the cloud of witnesses. ஆகவே இவர்கள் தான் மேகம் போன்ற சாட்சிகள். But look at verse 40. ஆனால் இப்பொழுது 40ஆம் வசனத்தை பாருங்கள். God having provided some better things for us, that now you need to interpret it. தேவன் நமக்கென்று நன்மையானதொன்றை முன்னதாக நியமித்திருந்தார். Now look at the word us. நமக்கென்று அந்த பதத்தை பாருங்கள். The us in this scripture is us. நமக்கென்று இருக்கிற இந்த வேத வசனத்தின் பகுதி நம்மை குறிக்கும். Now this is the first part. இதுதான் முதல் பகுதி. Now look at the second part. இப்பொழுது இரண்டாவது பகுதியை பாருங்கள். That they, அவர்கள். who is the they? அவர்கள் யார்? All these saints in chapter 11. 11ஆம் அதிகாரத்திலே இருந்த இத்தனை பரிசுத்தவான்களும் தான் அவர்கள் கூட்டத்தில் இருப்பார்கள். They, அவர்கள், without us. நம்மை அல்லாமல். Who is the us? இந்த நம்மை யார்? You. நீங்க தான். Right? சரிதானா? Say us. சொல்லுங்க, நாம் தான். Touch your heart. உங்க இதயத்தை தொட்டு சொல்லுங்க. Us. நாம். Me. நான். Without us. நாம் இல்லாமல். They அவர்கள் are not perfect. பூரணமாய் இருக்க முடியாது. So what does that mean? அதன் இது அர்த்தம் என்ன? So which means they need us. அப்படி என்றால் அவர்களுக்கு நாம் அவசியம் தேவை. So if they are not complete without us, அவர்கள் நாம் இல்லாமல் பூரணராக முடியாது என்றால், that's a problem here. இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. The problem is this. இந்த பிரச்சனை இதுதான். They were all in Abraham's bosom. அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறார்கள். The Lord Jesus came, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். went and preached to the spirits kept in prison. சிறையில் இருந்த காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். That is all of these saints. இந்த பரிசுத்தவான்கள் அனைவரும் தான் அந்த ஆவிகள். He preached to them. அவர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். They all saw the Messiah. மேசியாவை அவர்கள் அனைவரும் கண்டார்கள். They accepted the Messiah. மேசியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். After the Lord Jesus was taken up to heaven, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு all the prison doors were opened. எல்லா சிறை கதவுகளும் திறக்கப்பட்டன. The scripture says in Psalm 68, 68ஆம் சங்கீதத்தில் வசனம் சொல்லுகிறது, He took the captives as captives. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். So he released them ஆகவே அவர் அவர்களை விடுதலையாக்கினார். and took them with him. தம்மோடு கூட அவர்களை கொண்டு சென்றார். So now they are in glory. இப்போ எல்லாரும் மகிமையில் இருக்கிறார்கள். This is the problem. இங்கதான் பிரச்சனை. Actually, this is the problem. இதுதான் பிரச்சனை. If they are in glory, அவர்கள் மகிமையில் இருக்கிறார்கள் என்றால், now listen carefully. இப்ப கவனமா கேளுங்க. This is the problem actually. இதுதான் சரியான பிரச்சனை. You know. என்ன தெரியுமா? You agree? சரிதானா? What is the problem? என்ன பிரச்சனை? If they are in glory, அவர்கள் மகிமையில் இருக்கிறார்கள் என்றால், now I want you to think slowly, okay? இத மெதுவா கொஞ்சம் யோசித்து பாருங்க. If they are in glory, அவர்கள் மகிமையில் இருக்கிறார்கள் என்றால், where are we? நாம் எங்க இருக்கிறோம்? Where are we? நம்ம எங்க இருக்கிறோம்? We are here. நாம பூமியில் இங்க இருக்கிறோம். We are here. நம்ம இங்க இருக்கிறோம். You are not floating, no? இங்க நீங்க யாரும் மிதந்துட்டு இல்லல்ல? Are you? யாரனா காத்துல தொங்கிட்டு இருக்கீங்களா? That's a better word. We are down on the earth. நாம் பூமியில் அல்லவா இருக்கிறோம். Now keep this in mind. இத மனசுல வச்சுக்கிடுங்க. They are up there.
அவங்க அங்க மேல We இருக்காங்க, are down on this earth. நாம் இந்த பூமியில் கீழ் இருக்கிறோம். Who is in a better place? இப்பொழுது யார் நல்ல மேன்மையான இடத்துல இருக்கிறது? யாரு? Saints, no? பரிசுத்தவான்கள் தானே? All agree? எல்லாரும் ஒத்துக்குறீங்களா? Okay, now this is a problem. இப்ப பிரச்சனையே இதுதான். Imelda. This is the problem now. பிரச்சனை இதுதான். Oh, Imelda. This is the problem, Imelda. பிரச்சனை இதுதான். They are in glory. அவர்கள் மகிமையில் We இருக்கிறார்கள், are on the earth. நாம் பூமியில் இருக்கிறோம். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, very problematic scripture. ரொம்ப பிரச்சனை, சர்ச்சைக்குரிய வசனம். They, அவர்கள் in glory, மகிமையில் இருக்கிறவர்கள், without us, நம்மை அல்லாமல் on this earth, இந்த பூமியிலே are not complete. பூரணராக முடியாது. How is it possible? இது எப்படி சாத்தியமாகும்? They are in heaven. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். The scripture should have been the other way around. இந்த வசனம் வேற விதமா எழுதப்பட்டிருக்கணும். Agreed? அப்படிதானே? Agreed? Should have been the other way around. இது தலைகீழ தானே எழுதப்பட்டிருக்கணும். We without us are not complete. அவர்கள் இல்லாமல் நாம் பூரணராக முடியாது என்று தான் இருந்திருக்க வேண்டும். But this scripture says the other way around. ஆனா வசனம் அப்படியே தலைகீழ சொல்லுது. So which means, அப்படி என்றால் this means something else. இப்படி என்றால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். Right? சரிதானா? What does it mean? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? Okay. Not poricha mean. இது பொரிச்ச மீன் அல்ல. Okay, turn with me to Matthew chapter 27. இப்பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். In Matthew chapter 27 we have another problematic scripture. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் மற்றுமோர் பிரச்சனைக்குரிய வாக்கியம் இருக்கிறது. Today we are going to look at all the problematic scriptures. எல்லா சர்ச்சைக்குரிய பிரச்சனையான வசனத்தை எல்லாம் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். TK, சரிதானா? TK, சரிதானா? all right. 27, 27 மத்தேயு 50, 51, 52. 50, 51, 52. And it says, Jesus, when he had cried again with a loud voice, yielded up the spirit. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று வாசிக்கிறோம். And behold, the veil of the temple was torn in two. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. From the top to the bottom, and the earth did quake, and the rocks were split. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது. And the graves were opened, and many bodies of the saints that slept were raised. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. Now I want you to look at one word. இப்பொழுது ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி அழைக்கிறேன். The graves were open. கல்லறைகளும் திறந்தது. Where are graves? கல்லறைகள் எங்கே இருக்கும்? In the cemetery. கல்லறை தோட்டத்தில் இருக்கும். Right? சரிதானா? They are not in the homes. நிச்சயம் வீட்ல கல்லறை இருக்காது. They are in the cemetery. அவைகள் கல்லறை The தோட்டத்தில் தான் இருக்கும். graves were open. கல்லறைகள் திறந்தது. And look at the next phrase. அடுத்த சொற்றொடரை கவனியுங்கள். Many bodies of the saints. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும். Not all the bodies of the saints. எல்லா பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் இல்லை. Many bodies. அநேக சரீரங்கள். Not all. அனைத்தும் அல்ல. And not even everybody. எல்லாருடையதென்றும் அல்ல. Only those who are classified as saints. பரிசுத்தவான்கள் என்ற கூட்டத்தில் வகையறுக்கப்பட்டிருந்தவர்கள் மாத்திரமே. So among the many saints, அநேக பரிசுத்தவான்களுக்குள்ளே many. அநேகர். Okay, note that. இதை கவனித்துக் கொள்ளுங்கள். Your Honor, please note that. கணத்துக்குரியவர்களே, இதை கவனித்துக் கொள்ளுங்கள். Now look at verse 53. இப்பொழுது 53ஆம் வசனத்தை பாருங்க. And they came out of the graves. அவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு After his resurrection, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு and went into the holy city and appeared unto many. பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். Okay, now is question time. இது கேள்வி நேரம். Ready everybody? எல்லாரும் ஆயத்தமா? Okay. சரிதான். Who are the saints? இந்த பரிசுத்தவான்கள் யார்? If you don't put up your hand, I will put up my hand. நீங்க கையை தூக்கலனா நான் கை நீட்டிடுவேன். So don't pretend to look down at your Bible as if you are seriously studying it. ஏதோ கருத்தா வேதத்தை படிக்கிற மாதிரி யாரும் தலையை இப்போ கீழே தொங்க போடக்கூடாது. I know all your names. உங்க பேர் எல்லாம் எனக்கு I தெரியும். will call you. உங்க பேரை சொல்லி நான் கூப்பிடுவேன். So who are the saints? இந்த பரிசுத்தவான்கள் யார்? Those are in Hebrew 11. Okay, fine.
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவரானால் சரி, பரவாயில்லை, I'll accept that. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். Okay. So, many bodies of the saints, you all are saying, all those mentioned in Hebrews 11 are that. அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் என்று வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்கள் என்பது நீங்கள் சொல்லுகிறதை நான் ஒப்புக்கொள்கிறேன். Agreed? சரிதானா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yes, amen? ஆமென். No, amen? இல்லையா? Yes, amen? ஆம், ஆமென். Kumar? குமார், Yes, amen? ஆம், ஆமென். Okay. I agree, okay? இதுக்கு நானும் All ஒப்புக்கொள்கிறேன். right. And they came out of the graves, அவர்கள் கல்லறைகளை விட்டு வெளியே புறப்பட்டு, which means, அப்படி என்றால் what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? They came out of the graves. அவர்கள் கல்லறை விட்டு வெளியே No, வந்தார்கள். now they were bodily resurrected. இல்ல, இப்ப சரீர பிரகாரமாய் அவர்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள். No more Abraham's bosom. இனி ஆபிரகாமின் மடியில் அவர்கள் இருக்கவில்லை. That already finished. அதெல்லாம் ஏற்கனவே முடிச்சாச்சு. So after the resurrection, ஆகவே உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, now all you people must understand this very clearly. இப்பொழுது நீங்கள் அனைவரும் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள If you வேண்டும். don't understand this, இது உங்களுக்கு புரியவில்லை என்றால், we cannot run the race in these last days. இந்த கடைசி காலத்தில் பந்தயத்தில் நம்மால் ஓட முடியாது. So far, you follow? இதுவரைக்கும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? Are you able to understand? இதுவரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கா? Any problem? இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? No problem. ஒரு பிரச்சனையும் இல்லை. Shall we continue? தொடரலாமா? So the bodies of the saints came out of the graves. பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்தன. They were bodily resurrected. இப்பொழுது அவர்கள் சரீர பிரகாரமாய் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். And the Bible says they went into the holy city. வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து. Which city is the holy city? எந்த நகரம் பரிசுத்த நகரம்? What? எது? Okay, Jerusalem. எருசலேம். Everybody agrees? எல்லாரும் சரிதானா சொல்லுகிறது? Yes, amen? ஆம், ஆமென். Yes, amen. Okay. ஆம், ஆமென் தான். And they went into the holy city அவர்கள் பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து and appeared unto many. அநேகருக்கு காணப்பட்டார்கள். Why did they appear unto many? ஏன் அவர்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள்? To take selfie. ஒரு சுயநல படம் எடுத்துக்கொள்ளவா? Is it? So Abraham goes பாருங்க, ஆபிரகாம் போகிறார். and everybody look. எல்லாரும் பார்க்கறாங்க. Abraham. ஆபிரகாம் போகிறார். Selfie. உடனே ஒரு செல்ஃபி போட்டோ. Our group gathers together. ஒரு கூட்டம் ஒண்ணா கூடி Wi-Fi. நாங்கெல்லாம் எடுத்துக்கிறோம் படம். Is it for that purpose? இந்த நோக்கத்துக்காகவா? What purpose? என்ன நோக்கம் இது? Why did they appear unto many? ஏன் அநேகருக்கு இவர்கள் காணப்பட்டார்கள்? Why? ஏன்? There must be some purpose. ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் Must be அல்லவா? some reason. ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும். Why did they appear? ஏன் இவர்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள்? The answer to that question அந்த கேள்விக்கான பதில் is found in Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. Or not exactly the answer, but a clue to the answer. சரியான பதிலா இல்லாவிட்டாலும் இந்த பதிலுக்குரிய ஒரு துணுக்கு இருக்கிறது. So if you can find the clue in Luke chapter 2, you'll get the answer to that question. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பதிலுக்குரிய ஒரு ருசு ஏதுவை கண்டுபிடித்தால் பதில் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு Luke விடும். chapter 2, லூக்கா 2ஆம் அதிகாரம் verses 36 to 38. 36 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். And there was one Anna, a prophetess, the daughter of Penuel of the tribe of Asher. She was of great age and had lived with an husband 7 years from her virginity. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். She was a widow of about 84 years who departed not from the temple but served God with fastings and prayers night and day. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். Verse 38 has the clue. 38ஆம் வசனத்தில் தான் அதற்கான யுக்தி இருக்கிறது. And she coming in that instant gave thanks likewise unto the Lord and spoke of him to all those who looked for redemption in Jerusalem. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே
மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். Now who is this Anna? இந்த அன்னாள் யார்? She was hidden somewhere in the temple in Jerusalem. எருசலேமில் இருந்த தேவாலயத்துக்குள் எங்கேயோ ஒரு இடத்தில் மறைந்து கிடந்தவள். Nobody knew her. யாருமே இவளை அறியார்கள். The Bible says she got married from the time of her virginity. வேதம் சொல்லுகிறது அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் பண்ணினவள். So in those old days people get married when they are 14 years old, 13 years old. ஆதி காலத்திலே 13 வயது 14 வயதா இருக்கும் பொழுதே திருமணம் ஆகிவிடும். Am I right? சரிதான் நான் சொல்றது? Very early they get married. ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. As soon as a girl comes to age, they'll get her married. ஒரு பெண் கன்னி பருவத்தை எய்திய உடனே விவாகம் பண்ணி விடுவார்கள். So let's suppose this girl was 15 years old. ஆகவே இவள் இந்த பெண் 15 வயதுள்ளவள் என்று வைத்துக் கொள்வோம். So she got married at 15 years old. 15 வயதா இருக்கும் பொழுது கல்யாணம் ஆகிவிட்டது. She lived with her husband for 7 years. 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவள். Then the husband died. புருஷன் மரித்து விட்டார். 15 plus 7 equals 15ஓடு 7ஐ கூட்டினால் how many? எத்தனை வருஷம்? 22 years. 22 ஆண்டுகள். And so she became a widow at age 22. 22 வயதிலேயே விதவையாகி விட்டவள். Now look at verse 37. இப்பொழுது 37ஆம் வசனத்தை பாருங்கள். She was a widow of about 84 years. ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை அவள். So at that time of this incident, ஆகவே இந்த சம்பவம் நடக்கும் நேரத்தில் she was 84 years old. இவளுக்கு 84 வயதாகிறது. So she was a widow for how long? எதுவரைக்கும் இத்தனை காலம் விதவையா இருந்திருக்கிறாள்? How many? எத்தனை ஆண்டுகள்? Oh, you all are math cats. நீங்கள் அனைவரும் கணக்கில் பூனைகள். Puli. அப்ப நீங்க கணக்குல புலிகள். Tiger is also cat family. சரி. So she was a widow of 62 years. 62 ஆண்டுகள் விதவையா இருந்தவள். Now listen everybody. எல்லாரும் கவனிங்க. For 62 years. 62 ஆண்டுகளாக She was hidden somewhere in the temple. தேவாலயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் மறைந்து இருந்தவள். Nobody knew her. யாரும் அவளை அறிந்திருக்கவில்லை. She was just fasting and praying. உபவாசித்து ஜெபித்துக் கொண்டே இருப்பாள். For the birthing of the Messiah. மேசியா பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. That was her call. அதுதான் அவளுடைய அழைப்பு. Day and night. இரவும் பகலும். Which means completely. அப்படி என்றால் முழுவதுமாக. Which means she may not have eaten at all. அப்படி என்றால் அவள் சாப்பிட்டு இருந்திருக்கவே மாட்டாள். 62 long years. 22 நீண்ட ஆண்டுகள் Hidden. மறைந்திருந்தாள். Nobody knew. யாருக்கும் தெரியாது. Suddenly. திடீரென்று One day. ஒரு நாள் She came out. அவள் வெளியே வந்தாள். Let me now use the word in Matthew. இப்பொழுது மத்தேயுவில் இருக்கிற வார்த்தையை நான் She பயன்படுத்துகிறேன். appeared unto many. அநேகருக்கு முன்பாக இவள் காணப்பட்டாள். Now can you get a clue? இப்போ உங்களுக்கு அந்த யுக்தி கிடைச்சிருச்சா? So why did the saints in glory appear unto many? கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள் இப்பொழுது ஏன் வெளிவந்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்? For the same purpose as Anna did. அன்னாள் எதை செய்தாலோ அதே நோக்கத்தை முன்னிட்டு தான் அவர்களும் வந்தார்கள். Anna came to the temple and spoke to everybody about this baby Jesus. அன்னாள் தேவாலயத்துக்குள் வந்து பாலகனாய் வந்திருக்கும் இந்த இயேசுவை குறித்து யாவரோடும் பேசினாள். She testified that this baby is not ordinary baby. இந்த பாலகன் சாதாரணமான பாலகன் இல்லை என்பதை அவள் சாட்சியாக அறிவித்தாள். This is the Messiah, she said. இவரே மேசியா என்று அறிவித்தாள். The same reason. அதே காரணத்தை முன்னிட்டு தான் The saints from the grave came out. கல்லறையிலிருந்து பரிசுத்தவான்கள் வெளியே எழுந்து வந்து They appeared unto many. அநேகருக்கு காணப்பட்டு To prophesy and to testify that this Jesus whom they crucified is the Messiah of Israel. இவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இதே இயேசுவே இஸ்ரவேலின் மேசியா தீர்க்கதரிசி என்று சாட்சியாய் அறிவிக்கும்படி காணப்பட்டார்கள். See, the Jews called God the God of Abraham. யூதர்கள் தேவனை ஆபிரகாமின் தேவன் என்று தான் The அழைப்பார்கள். God of Isaac. ஈசாக்கின் தேவனே, The God of Jacob. யாக்கோபின் தேவனே. Now Abraham, Isaac and Jacob comes and testifies. இப்பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவே வந்து சாட்சி கொடுக்கிறார்கள். So they will believe, no? இப்ப நம்பிடுவாங்கல்ல? Right? சரிதானா? Okay. So these saints came out of the graves. இந்த பரிசுத்தவான்கள் கல்லறையை விட்டு வெளியே எழுந்து Now வந்து once you come out of the grave, ஒரு முறை நீங்கள் கல்லறையை விட்டு வெளியே வந்து விட்டால் why should you go back to the grave? நீங்க ஏன் திரும்ப கல்லறைக்கு போகணும்?
Right? சரிதானா? They already resurrected now. ஏற்கனவே இப்போ அவர்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள். They are not like Draculas. அவர்கள் டிராகுலாவை போன்றவர்கள் Have you அல்ல. heard of Dracula? இரத்த காட்டேரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Correct. This Dracula இந்த இரத்த காட்டேரிகள் at 12 midnight will go back. Oh no, 12 midnight it comes out. ராத்திரி நடுராத்திரி 12 மணிக்கு தான் சுடுகாட்டை விட்டு வெளியே வரும். As soon as the sun comes, சூரியன் வானில் உதித்த உடனே it will go and sleep in a coffin. அது போய் ஒரு சவப்பெட்டிக்குள் முடங்கிவிடும். This is how the legend says. இப்படித்தான் புராண கதைகள் சொல்லுகின்றன. He will go and sleep in the. He doesn't sleep on the bed, but in a coffin. போய் மெத்தை படுக்கையில் அல்ல, ஒரு சவப்பெட்டிக்குள் படுத்துறங்கி விடும். Our saints are not like that. நம்ம பரிசுத்தவான்கள் அப்படி கிடையாது. They need not go back to the graves. மறுபடியும் அவர்கள் கல்லறைக்குள் சமாதியாக வேண்டிய அவசியம் இல்லை. Because they are resurrected. அவர்கள் உயிர்த்தெழுந்து விட்டபடியால். But we have a problem here, Mercy. ஆனால் mercy இங்க ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. Okay, what problem? என்ன பிரச்சனை? Turn now, okay, to keep one hand in Matthew, okay? இப்போ ஒரு கையை மத்தேயுல வச்சுக்கிடுங்க. Turn to Acts chapter 1. இப்போ அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்துக்கு வாருங்கள். We already solved one problem in scripture, no? Kumar? ஏற்கனவே ஒரு சர்ச்சைக்குரிய வசனத்தை பார்த்தோம், அதை தீர்த்து விட்டோம். Now சரிதானா? let's look at another problem. இப்பொழுது அடுத்த பிரச்சனையை பார்ப்போம். Acts chapter 1. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம். Now, keep in one part of your mind, உங்க மனசுல ஒரு பக்கத்துல எதை வச்சுக்கிடணும்னா, those saints came out of the graves. கல்லறையை விட்டு வந்த பரிசுத்தவான்களை மனதின் ஒரு ஓரத்தில் வைத்துக் And கொள்ளுங்கள். the Bible calls them saints. பரிசுத்தவான்கள் என்று வேதம் அவர்களை சொல்லுகிறது. Now, saints cannot live on this earth. பரிசுத்தவான்கள் இப்ப இந்த பூமியில வாழ முடியாது. Agreed? சரிதானா? Agreed? ஒத்துக்கிறீங்களா? All right. Keep this in mind. இத மனசுல வச்சுக்கிடுங்க. All right. Now we look at Acts chapter 1. இப்பொழுது அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தை பார்ப்போம். In Acts chapter 1 verse 9. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே, Or rather, let's look at verse 3. அல்லது 3ஆம் வசனத்தை பார்ப்போம். After the resurrection of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு he was on this earth for 40 long days. 40 நாளளவு இந்த பூமியின் மேல் அவர் சஞ்சரித்து, And he was giving instructions to the disciples சீஷர்களுக்கு பல வழிமுறைகளை அறிவுரைகளை கொடுத்தார். and giving them many signs and wonders to prove that he truly was risen from the dead. மெய்யாகவே அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை நிரூபிப்பதற்கு பல அடையாளங்களை திருஷ்டாந்தப்படுத்தினார். After all those instructions, எல்லா அறிவுரைகளையும் கொடுத்த பின்பு now was time for him to go back to heaven. இப்பொழுது அவர் பரலோகத்திற்கு மறுபடியும் திரும்பி செல்வதற்கான நேரம் வந்தது. Look at verse 9. 9ஆம் வசனத்தை பாருங்கள். And while he was talking with all his disciples, இவைகளை அவர் தம் சீஷர்கள் அனைவரோடும் பேசிக் கொண்டிருக்கும் போது, 1 Corinthians chapter 15 verse 6 says, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, there were about 500 people on Mount of Olives, ஏறக்குறைய 500 பேர் ஒலிவ மலையின் மேல் அப்பொழுது கூடி வந்திருந்தார்கள். and they saw the Lord Jesus. அவர்கள் எல்லாரும் கர்த்தர் இயேசுவை He was பார்க்கிறார்கள். talking with him. அவர்களோடு அவர் பேசுகிறார். As he was talking, அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையிலே cloud came from above மேலிருந்து ஒரு மேகம் வந்து and took the Lord Jesus up. கர்த்தராகிய இயேசுவை அப்படியே மேலே எடுத்து And சென்றது. all 500 people, 500 பேரும் 1,000 eyes, 1000 கண்கள் they saw the Lord Jesus going up in the heavens. வானங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறி செல்லும் அற்புத காட்சியை பார்க்கிறார்கள். That's what the scripture says. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. Am I right? நான் சொல்றது சரிதானா? Right? சரிதானா? Okay, here's the problem. இங்கேதான் பிரச்சனை. Ruby, here's the problem. பிரச்சனை இங்கதான். Okay, now listen carefully. Now question time. கவனமா கேளுங்க, கேள்வி வருது. Gold ready? Gold ready. Question is this. கேள்வி இதுதான். When 500 people were on the Mount of Olives, ஒலிவ மலையின் மேல் 500 பேர் கூடி நிற்கையில், they heard the Lord Jesus speaking to them. ஆண்டவராகிய இயேசு தங்களோடு பேசுகிற சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். Am I right? சரிதானா? So when the cloud took him up, மேகம் அவரை மேலே எடுத்து கொண்ட போது, how many people went up in the cloud? எத்தனை பேர் அந்த மேகத்தில் சென்றார்கள்? This is my question. How many people went up in the cloud? அந்த மேகத்தில் அவரோடு கூட எத்தனை பேர் சென்றார்கள் என்பதுதான் என் கேள்வி. Look at verse 9 for your clue. 9ஆம் வசனத்துல பாருங்க, அது கண்டுபிடிக்கிறது ஒரு உத்தி இருக்கும். How many? எத்தனை பேர்? No, look at verse 9. 9ஆம் வசனத்தை பாருங்க. 1. Kumaran, 1. ஒருவர் தானா? Correct? ஒருவர் தானா? Is Kumaran right or wrong? குமரன் சொல்றது சரியா தப்பா? Right? சரிதானா? Everybody can agree? எல்லாரும் ஒப்புக்கொள்கிறீர்களா? Anand have a different look. ஆனந்துக்கு வேறொரு கண்ணோட்டம் இருக்கு பாருங்க.
Stick to verse 9. 9ஆம் வசனத்துக்குள்ளே தான் இருக்கணும். I know what is going on in your mind. உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. You should be banned from my messages. என்னுடைய செய்திகளை நீங்கள் கேட்பதிலிருந்து உங்களுக்கு தடை செய்ய How வேண்டும். many went up? எத்தனை பேர் மேல போனாங்க? Gold. One. Are you sure? நிச்சயம் ஒருத்தர் தானா? If you are wrong, you must give me all your gold. தப்பு சொல்லிட்டீங்கன்னா உங்க தங்கத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும் நீங்க. Everybody agree? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? Sorry. No. How many? Verse 9. What does verse 9 says? 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எத்தனை பேர்னு? Yes. அப்படினா That's what verse 9 says. 9ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. Let's stick to verse 9. 9ஆம் வசனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது நம்ம. 3. Who are the 3? 3 பேர்னா அவங்க யாரு? What? Where? எங்க இருந்தாங்க ரெண்டு பேரு? அவங்க கீழலமா இருந்தாங்க, பூமியில இருந்தாங்க. 2% the angels that you are referring to in verse 10 are standing down on the earth. 10ஆம் வசனத்தில் இருக்கிற நீங்க சொல்லுகிற அந்த வெண்மையான வஸ்திரத்தை ரெண்டு பேர் பூமியிலே தான் இருக்கிறார்கள். My question is, how many people went up in the cloud with the Lord Jesus? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு மேகத்தில் அவரோடு எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதுதான் என் கேள்வி. 4. 4 பேரா? Huh? 108. Sister, you are increasing the number. அப்படியே எண்ணிக்கையை சகோதரி அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். How did you get the count 108? 108 எண்ணிக்கை உங்களுக்கு எப்படிமா வந்துச்சு? 500, 500. Oh, okay. Okay, so she's saying, இவங்க என்ன சொல்றாங்கன்னா all the 500 went up. 500 பேர் மேல Oh, no, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. no. First answer is 498 people went up together with the Lord Jesus. 498 பேர் ஆண்டவர் இயேசுவோட கூட இருக்கும்படி போயிட்டாங்களா? And 2 of them were on earth. 2 பேர் பூமியில விடப்பட்டு Okay, விட்டார்கள். let's agree. Let's suppose you are right. நீங்க சொல்றதுதான் சரின்னு வைத்துக் கொள்வோம். But there is a problem. ஆனாலும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. Look at verse 11. 11ஆம் வசனத்தை பாருங்க. 11 says, those 2 men looked at the crowd and said, you men of Galilee, what are you looking up? அந்த 2 பேரும் 11ஆம் வசனம் சொல்றது, கீழே இருந்த பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது என்ன? So 498 didn't go up. ஆகவே 498 பேர் மேல போகல. Right, agreed. They all were down, no? அவங்க எல்லாரும் கீழே தான் இருந்தாங்க, சரிதானா? How many? எத்தனை பேர்? Ramya, how many? எத்தனை பேர்மா? Huh? I just took a long time to answer her question. How many went up? எத்தனை பேர் மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள்? Anegara. Where is Anegar going up? அநேகர் மேலே போனார்னு எங்க இருக்கு? No. Stick to verse 9. 9வது வசனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. Verse 9 says, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, he was taken up. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். It does not say they. அவர்கள் என்று சொல்லப்படவில்லை. He. அவர். See, the reason why I'm spending some time explaining to you slowly is because this is very important to understand. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறபடியால் தான் இந்த ஒன்றை விளக்க நேரம் எடுக்கிறேன். I can just simply preach some message. ஏதாவது ஒரு பிரசங்கத்தை எளிமையா என்னால் பிரசங்கத்துக்கு போயிட முடியும். But it will be good for you to really understand. ஆனால் உண்மையாகவே இதை புரிந்து கொண்டால் நன்மை பயக்கும். Because you all are part of this last days company. ஏனென்றால் இந்த கடைசி கால கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் அங்கம் வகிக்கிறவர்கள். Now he is one or many. இவர் என்றால் அது ஒன்றா அநேகரா? One. Agreed? ஒன்றுதானா? Agreed? சரிதானா? No more problem? இனி பிரச்சனையே இருக்காது. No? Sure? சரிதானா? Okay. He. அவர். Now here's the problem now. இங்க தான் பிரச்சனை வந்துருது. Ready gold? Now's the problem. The problem is this. பிரச்சனை இதுதான். Now in Matthew 27, மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் all these saints who came out, வெளிவந்த இந்த பரிசுத்தவான்கள் அனைவரும், many. அநேகர். Right, Kumar? சரிதானா குமார்? Many is how many? அநேகர் என்றால் எத்தனை பேர்? Let's give a number to the many. அநேகர் என்றால் ஒரு எண்ணை இலக்கத்தை கொடுப்போமே. எல்லாருமே வா? 10 or more. Give one number. சரியா ஒரு இலக்கம் கொடுப்போம். One number. ஒரு தொகை இடுவோம். 10,000. That's too much. 10,000 பேர் ரொம்ப அதிகம். Too much. 12. 12. Okay.
Let's suppose 12. 12 பேர்னு வச்சுக்கிடுவோம். Now we are just guessing, okay? இது ஒரு யூகம் தான். This is not pakka. இது சரியா குத்துமதிப்பு தானே ஒழிய Just a guess. ஒரு குத்துமதிப்பா தோராயம். So supposing 12 saints come out of the grave. கல்லறையை விட்டு 12 பரிசுத்தவான்கள் வந்தார்கள் என்று தோராயமாய் கணக்கிட்டால் And these 12 saints went to the holy city and appeared unto many. இந்த 12 பரிசுத்தவான்களும் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். Now bear in mind, these are saints. நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் பரிசுத்தவான்கள். Only the Lord Jesus went up. கர்த்தராகிய இயேசு மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். What happened to these saints? அப்படின்னா இந்த பரிசுத்தவான்கள் கதை என்னாச்சு? What happened to them? இவங்களுக்கு என்ன நடந்தது? Ajur? They can go by themselves. இது வினோதமான ஆன்சர். அவங்களாவே எங்கனா போயிட முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. Coming up in the second coming of the Jesus Christ. Oh, hiding somewhere and then they'll come up. Okay. Again they can't back. Okay, very good answer. So where are they? ஆகவே இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? Hidden. அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். Hidden where? எங்கே மறைந்திருக்கிறார்கள்? Where? எங்கே? Somewhere here. Okay. Yeah, gifts. Somewhere here. எங்கேயோ இந்த பூமியில தான் ஒளிஞ்சிருக்காங்க. Agreed? சரிதானா? All agreed? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? Agreed or not agreed? எல்லாரும் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? சொல்லு ஜீவி. Yeah, where? மேகத்திலையா? சாட்சிகளா. Okay, மேகம் போல சாட்சிகள் means மேகம், cloud means glory. So they are in glory. மேகம்